ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பச்சையாக விழா மேடையிலே டபுள் மீனிங்கில் அவ்வளோ ஓப்பனாக பேசக்கூடிய நடிகை ரேஷ்மா பசுபலிட்டி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரேஷ்மா பசுபலிட்டி பாக்கியலட்சுமி அப்படின்ற சீரியலில் வில்லி கேரக்டரில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப ஃபேமஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வேலையன் வெள்ளைக்காரன் படத்தில் புஷ்பா கேரக்டரில் நடித்து பட்டி தொட்டி எங்கும் ஃபேமஸ் ஆயிட்டாரு. ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் தான் சினிமாவில் ரேஷ்மானா யார் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். அந்த அளவுக்கு அந்த பேர் அந்த கேரக்டர் அந்த கேரக்டர் நம்ம ஐட்டம் கேரக்டர் தான் இருந்தாலும் அந்த நடிகைக்கான வெளிச்சம் அந்த கேரக்டர் மூலமாக கிடைச்சிது. ஸோ அதன் மூலமாக சீரியலில் அவருக்கு நல்ல அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஸோ தொடர்ந்து நிறைய சீரியலில் நடிச்சிருக்காரு. ஸோ சன் டிவி சீரியல், விஜய் டிவி சீரியல்னு சொல்லி பிஸியாக நடிச்சிட்டு வராரு. ஸோ விஜய் டிவியில் 2019 அந்த சீசன் 3 பிக் பாஸ் சீசன் 3ல நடிச்சு அதில் நடிச்சேன்னா அதுவும் நடிப்பு மாதிரி தானே சொல்கிறாங்க எல்லாமே ஸ்கிரிப்டர்னு. ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்பவே ஃபேமஸ் ஆனவர். ஸோ ஆன்டி பீரியர்களுக்கு ரொம்ப ஃபேமஸான பிடிச்சமான ஒரு பெண்மணியாக இருக்காங்க. நடுத்தர வயது பெண்மணியான இவர் கிளாமர் உடையில அந்த ட்ரெஸ்ஸிலும் பயங்கரமாக அசத்துவார். கலாச்சாரமான அதாவது காரசாரமான உடையை போட்டுக்கிட்டு காட்டக்கூடிய பாகங்களை அந்த புடவையிலும் சரி மாடர்ன் ட்ரெஸ்ஸிலும் சரி எந்தெந்த பாகங்கள் எந்த அளவுக்கு காட்டணுமோ அதை சூப்பராக காட்டிட்டு இருக்கிறாரு. ஸோ ஆன்டி பீரியர்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான கொழுக்கு முழுக்கு இருக்கக்கூடிய பெங்களூர் தக்காளி போல பலன்னு ரேஷ்மா இருக்கிறதால அவருக்கான மவுஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இதை கணக்கச்சிதமாக புரிஞ்சுக்கிட்ட நடிகை சோஷியல் மீடியாவில் பயங்கர ஃபேமஸ், பயங்கர ஆக்டிவாக இருப்பார். அவருடைய ஜாகிங் பண்ணுற வீடியோ முக்கியமாக போடுவார். அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுற வீடியோலாம் போடுவார். அதுலலாம் தன்னுடைய அந்த கனிகள் ஆடுறது மேலும் கீழும் ஆடுறதை கரெக்டாக கேப்சர் பண்ணி போட்டுருவாரு. ஸோ அதுதான் மக்களுக்கு பிடிக்கும், இலசுகளுக்கு பிடிக்கும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய முன்னழகு அபரிவிதமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் அது குலுங்கிறத வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி அதிலேயே ஃபோக்கஸ் பண்ணுவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய இடையழகு தொடையழகுன்னு சொல்லி எல்லாத்துலேயுமே சீரியலில் நடித்தாலும் கூட அதுலேயும் அந்த முதுகு பகுதியை ஓப்பனாக காட்டுற மாதிரி. ஸோ எதில் நடித்தாலும் எங்கே போனாலும் தன்னுடைய கவர்ச்சிகரமான ஒரு விஷயம் அதில் புகுத்திடுவார் ரேஷ்மா பசுபலிட்டி. ஸோ இவர் ஆடையில தான் கவர்ச்சி அப்படின்னு பார்த்தா அவர் பேசுறதுலேயே கவர்ச்சியாக இருக்கும். சமீபத்திய பேட்டி ஒன்றத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துட்டு டபுள் மீனிங்கில் பேசி பலரையும் ஷாக் ஆக வச்சாரு. ஸோ சமீபத்திய அந்த விழாவில் இவர் ஒரு கேட்ட கேள்விக்கு நான் எல்லா துப்பாக்கியும் பிரிச்சுட்டேன்ப்பா. ஸோ குண்டு உள்ள துப்பாக்கி, குண்டு இல்லாத துப்பாக்கி அப்படின்னு சொல்லி சின்ன துப்பாக்கி பெரிய துப்பாக்கி எல்லாத்தையும் பிரிச்சுட்டேன் அப்படின்னு பேசியிருக்காரு. ஸோ இதை கேட்ட தொகுப்பாளி அர்ச்சனாவே அருகில் இருக்கக்கூடிய அந்த இன்னொரு ஆண் ஆங்கரை பார்த்து நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, இது வேற என்ன துப்பாக்கி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ரேஷ்மா பசுபலிட்டி மேலே நிறைய கிசுகிசு இருக்குது. இவர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல புலி, அதிலே டபுள் பல காசு பார்க்குறாரு. சீரியல்லாம் ஒரு சைடு இன்கம் தான், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வர காசு தான் அவருக்கு ஒரு மெயின் இன்கம் அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகள் கிசுகிசுகள் இவர் மேலே வைக்கப்பட்டு தான் வருது. ஸோ அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம ரேஷ்மா பசுபலிட்டி பற்றி அவர் பண்ணக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி அதில் வர வருமானத்தை பற்றி நம்ம கண்டிப்பாக வீடியோ பண்ணிடலாம். ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்.